ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல குழந்தைங்களுக்கு அவசியமாக தரக்கூடிய சத்து மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சுனாலே சத்து மாவு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். மெயினாக இந்த 11 பொருள் மட்டுமே இருந்தால் போதுங்க. என்னென்னு சொல்லிடுவோம். ராகி 1/4 கிலோ, கோதுமை 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ. அடுத்ததாக பாதாம் 100 கிராம், நிலக்கடலை 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம். அடுத்ததாக புழுங்கல் அரிசி 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், இதோட 2 ஏலக்காய். இப்போ நாம் இந்த பொருள்கள் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ இருக்கிற பொருள்கள் எல்லாமே வறுத்துக்குவோம். 1/4 கிலோ அளவுக்கு ராகி சேர்த்துருக்கேன், அதாவது கேழ்வரகு. இது கொஞ்சம் லேட் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கருகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நாம் குட்டீஸ்க்காக செய்கிறதுனால வறுக்கிற பதம் கரெக்டாக இருக்கணுங்க. லைட்டாக டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீட் ஏறிடுச்சுனாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ராகி நாம் க்ளீன் பண்ணி தாங்க செய்யணும். ஏன்னா யூஸ்வலாக ராகியில் ரொம்ப டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணி வெயிலில் காய போட்டு கூட இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. இல்லைனா ஜல்லடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ ராகி நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம கோதுமை ஹீட் பண்ணிக்க போகிறோம். 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிறோம். இதுவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கோதுமை ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கோதுமை வறுபட்டுருச்சுன்னா நல்ல ஸ்மெல் வருங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும். நீங்கள் கேப் விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் நடுவில் நிப்பாட்டினீங்கன்னா அந்த இடம் மட்டும் கருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம கம்பு 1/4 கிலோ எடுத்துக்கிறோம். கம்பு ராகி ரெண்டுமே சிறுதானியங்கள் தான். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான பொருள்கள்ங்க. இதெல்லாம் நாம் யூஸ்வலாக சாப்பாடு ஐட்டத்தில் இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். சத்து மாவுன்னு ஒன்று நாம் செஞ்சால் தான் இது சாப்பிடுவோம். கம்பு டக்குன்னு ஹீட் ஆயிரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட்டாக ப்ரௌன் ஷேடுக்கு வந்தோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வந்துருச்சு. 1/4 கிலோ பொருள்கள் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக நம்ம எடுக்கிறது எல்லாமே 100 கிராம். பாதாம் 100 கிராம் எடுத்துக்கிறோம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தோல் நல்லா ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்தாலே போதும். ரொம்ப வறுத்தா டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. சத்து மாவு ரொம்பவும் ஆரோக்கியமானது. எல்லா பொருளுமே நாம் தனித்தனியாக தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய சத்தான பொருட்கள் எல்லாமே சேர்த்து, அதுவும் குழந்தைங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி நாம் செஞ்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒவ்வொரு பொருளும் நாம் பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாதாம் கரெக்டாக வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம நிலக்கடலை சேர்த்துக்கிறோம். இது வறுக்காததுங்க. யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம வறுக்காததை வாங்கியே வறுத்துக்குவோம். கடலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமாவே அதோட தோல் எல்லாம் அதுவாகவே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் அரைக்கிறப்ப இதோட தோல் எல்லாமே உரிச்சிட்டே அரைங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். பொட்டுக்கடலை டக்குன்னு ஹீட் ஆயிருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிறங்க உடனே. நம்ம ஒரே பாத்திரத்தில் செய்கிறதுனால பாத்திரமும் ஹீட்டாக தான் இருக்கும். எல்லாமே வறுக்கிறப்ப நீங்கள் சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறோம் 50 கிராம். சாப்பாடு தினமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஜஸ்ட் 50 கிராம் சேர்த்துருக்கேன்.
ஃபர்ஸ்ட் அரிசி ஒயிட் கலருக்கு மாறும். அடுத்ததாக கொஞ்சம் ப்ரௌன் ஷேடுக்கு வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக பாசி பயறு கூட சேர்த்துக்கலாம். அதே 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த சத்து மாவு ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காக செய்கிறது. ஸோ இதில் நம்ம கண்டிப்பாக சோளம் சேர்க்கவே கூடாது. பிகாஸ் நிறைய குழந்தைங்களோட உடம்புக்கு அது சேராது. அடுத்ததாக உளுந்தம்பருப்பு 50 கிராம் அளவு எடுத்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு யூஸ்வலாக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுவும் லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் அதிகமாக வறுத்தாலும் அதோட ஸ்மெல் குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ கரெக்டாக நீங்கள் லைட் ப்ரௌன் ஷேடுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். முந்திரி பருப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. லைட்டாக வறுபட்டாலே போதுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட் ப்ரௌன் ஷேடு ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக மாறிடுச்சு. நாம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். முந்திரி பருப்பு அண்ட் பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம். இதோட நீங்கள் வேணும்னா பிஸ்தா கூட 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா 2 ஏலக்காய். இது ஜஸ்ட் வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதுங்க. அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சத்து மாவில் கொள்ளு சேர்த்துக்குவாங்க. கொள்ளு ரொம்ப ரொம்ப ஹீட்டு. நிறைய குழந்தைங்களுக்கு அது சேராது. ஸோ நான் அது கூட அவாய்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு மட்டுமே சேர்த்துக்கலாங்க. 2லேருந்து 4 ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காயோட ஸ்மெல் சூப்பராகவே வருதுங்க. இதையும் தனியாக அதில் எடுத்து வச்சுக்குவோம். எல்லாமே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதை எல்லாமே சேர்த்து நம்ம மிஷினில் போய் அரைக்கணுன்னாலும் அரைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எல்லாமே சேர்த்து மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். பட் மிஷினில் அரைச்சாதான் நல்லா சாஃப்டாக அரைக்க முடியும். இந்த பொருள்கள் எல்லாமே நல்லா ஆற வச்சு ஒரு நாள் வெயிலில் காய வச்சு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கிறோம். இது நாம் 6 months to 10 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் சத்து மாவில் விழுகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. 3மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி ஃபார்ம் ஆகும், நல்லா உடச்சி விட்டுருங்க. நிறைய பேருக்கு இதை சுடு தண்ணியில் சேர்க்கலாமான டவுட் வரும். அப்படி சேர்க்காதீங்க. ஏன்னா நல்லா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டவ்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிம்மில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணியாக இருக்கிறது நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். 2 நிமிஷத்தில் மாறிடுங்க. சப்போஸ் உங்கள் குழந்தை ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த உப்புக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை பெரியவங்க கூட குடிக்கலாம். 3 ஸ்பூன் சேர்க்குற இடத்துல 1.5 ஸ்பூன் சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நாம் ஹீட் பண்ணோன்னா லிக்விடாக ஆகும். இவ்வளோ திக் கன்சிஸ்டன்சிக்கு வராது. அதில் நாம் பனங்கல்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுட்டு குடிக்கலாங்க. ரொம்பவும் சத்தானது, சுவையாகவும் இருக்கும். பாருங்க, சத்து மாவு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு. இதை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, நல்லா கொழு கொழுன்னு புஸ்டிக்காக வளருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends.